கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இன்னர் கன்வர்ஷன் மிஷன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு திருவெளிப்பாடு அதிகாரம் 4 6 முதல் 11 வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரம் ஆண்டவரின் மாட்சியை வெளிப்படுத்துகிற பகுதியாக இருக்கிறது. ஆண்டவரை பணிந்து கொள்ள நம்மை தூண்டுகிற காரியங்களை இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். எந்த காரியங்கள் எல்லாம் பூமியில் நடக்க வேண்டுமோ அவைகள் விண்ணகத்திலே முடிவு செய்யப்பட்டு பூமியிலே நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இதை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வேண்டுதல் ஜெபத்திலையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்திலே 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் ஒரு பளிங்கு கடலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய அரியாசனத்துக்கு முன்பதாக ஒரு பளிங்கு கடல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினால் நிறைந்து அதை தந்தையாகிய கடவுளுக்கு ஞாபகப்படுத்துகிறதாய் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். எனவே தான் அது எந்த மாசும் இல்லாமல் எந்த அழுக்கும் இல்லாமல் பளிங்கு போல கலங்கமற்று தூயதாய் காணப்படுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இது ஏன் கடல்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்கள் நீர்நிலைகளை எல்லாம் கடல் என்று சொல்லி அவர்களுடைய காரியத்திலே வழக்கமாக வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு கலிலேயா ஏரி, அது பெரிய கடல் கிடையாது, ஆனால் அதை கலிலேயா கடல் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கடலை கடந்து போகக்கூடிய ஒரு பகுதியை தீவு என்று சொல்வார்கள். எந்த பகுதிக்கு கடலை கடந்து போகிறாங்களோ அது பெரிய நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி, அதை அவங்க தீவு என்று சொல்லும் வழக்கத்திலே அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆண்டவருடைய கோவிலுக்கு முன்பதாக உள்ள பலியை கழுவுகிற தொட்டியை வெண்கல கடல் தொட்டி அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இப்படி கடல் என்பதற்கு இப்படி அர்த்தங்களை நாம் சொல்லலாம். மீட்கப்பட்ட அனைவரும் அந்த கடல் நீரால் சுத்தப்படுத்தப்பட்டு பாவமற்றவர்களாக தந்தையாம் கடவுள் மேல் நிற்பார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல கற்றுக்கொள்ள முடியும். அத்துணை பாவங்களை கழுவியும் அந்த கடல் தெளிந்த பளிங்கு போல் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் தூய ரத்தம் என்பதற்கு சாட்சி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனத்தில் பார்த்தோம்னா 4 உயிர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 உயிர்கள் பற்றி பார்த்தோம்னா எசேக்கியேல் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 4 உயிர்களும் சிறப்பான கேருபீன்களாக இருக்க முடியும், கேருபீன் வான தூதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாக எப்பொழுதும் காணப்படக்கூடிய உயிர்களாக இவர்கள் இருக்காங்க. ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களாக வணங்கி கொண்டிருக்கிறவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவர் எப்போதும் நம்மோடே இருக்கார், நாம் எப்போதும் ஆண்டவரோடு இருக்கப் போகிறோம், ஆண்டவரை வணங்கி அவரை தொழுது கொண்டு ஆராதித்து கொண்டே இருக்க போகிறோம். இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 4 கேருபு வானதூதர்களையும் 4 நற்செய்தி நூட்களுக்கு உருவகப்படுத்தலாம். இதில் சிங்கமுகம் போன்ற கேருபு ஒன்றை சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு புத்தகத்திற்கு இதை ஒப்புமையாக்கலாம். தாவீதின் அரச வழிமரபில் வந்த ஆண்டவர் என்று சொல்லி தாவீது மத்தேயுல 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவரை இயேசு அரசனின் வழி வந்தவர் அப்படிங்கிறத மத்தேயு நிரூபிக்கிறார். அதைத்தான் இந்த கேருபு மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். சிங்கம் அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக இளங்காளை போன்ற கேருபு, மார்க்கு நற்செய்தி நூலை இதற்கு ஒப்புமையாக்கலாம். ஏன்னா இளங்காலை என்ன செய்யணும்னா அது உழைக்கும் அல்லது சேவை செய்யக்கூடிய ஒரு விலங்காக இருக்குது. அப்போ ஏழை கோலம் எடுத்து இறைப்பணி செய்ய வந்தவர் ஆண்டவராய் இயேசு என்பதை இதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். மார்க்கு நற்செய்தி நூலும் அதைத்தான் சொல்லுது. அப்போது காளையும் மனிதர்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா சேவை செய்கிறது. அதே போல் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதர்களுக்கு பணிபுரியவே வந்தேன் என்று சொல்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில், ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டாற்றுவதற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்கிறத பார்க்கிறோம்.
அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய உயிர் மனித முகன் போல காணப்படுகிறத பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி நூலை இதற்கு ஒப்புமையாக்கலாம். இது லூக்கா நற்செய்தி நூலை பிரதிநிதிப்படுத்துகிறது. தாவீதின் வழிமரபில் நாத்தான் என்ற மகன் வர்றாரு. அந்த நாத்தான் மகன் மூலமாக வந்த ஏலி அப்படிங்கிறவருடைய மகதான் அன்னை மரியாள். அப்போ இவர் அரச வழி வந்தவங்க சாலமோன் அந்த லைன்ல வருவாங்க. நாத்தான் வழி வந்தவங்க சாதாரண மனிதர்களாக மனிதனை முக்கியத்துவப்படுத்துகிறத மனிதனை சொல்வதாக இந்த லூக்கா நற்செய்தி நூல் மூலமாக இந்த கேருபு மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அந்த வழி வந்த அன்னை மரியாளின் மகனாக பிறந்து மானிட மகன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கப்பட்டார். அடுத்ததாக நான்காவதாக கழுகுமுகம். இந்த கழுகுமுகம் கேருபு எதை பிரதிநிதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோவான் நற்செய்தி நூலை பிரதிநிதிப்படுத்துகிறது. அந்த கழுகு தெய்வீகத்தன்மைக்கு ஒப்புமையா இருக்குது. தெய்வீகத்தன்மை அதிகமாக சொன்னது யோவான் நற்செய்தி நூல் தான். அப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 10, 12, 14 இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம்னா ஆண்டவராய் இயேசு தேவன் தெய்வீக வழி வந்தவர், அவர் தெய்வீக குணம் கொண்டவர், கடவுளுடைய ஒரே மகன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த 24 மூப்பர்கள் நமக்கு பாடமாக இங்கே வைக்கப்பட்டுள்ளதால் 24 மணி நேரமும் ஆண்டவர் முன்பாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போ 24 மணி நேரமும் பரலோகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய காரியம், ஆண்டவரை வணங்குகிற காரியம் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். தாவீதை போல எந்த நேரத்திலும் ஆண்டவரை தொழுது கொண்டு பொன்முடிகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து தங்களை தாழ்த்தி அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. எப்படி ஆண்டவரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது, எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த 24 மூப்பர்கள் மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ தூண்டுகோலாய் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அடுத்ததாக தூயவர் 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 என்று போற்றுகிறார்கள். இதற்கு மூவர் கடவுளை நாம் போற்றுகிறதை இந்த இடத்திலே பார்க்கலாம். தந்தையாம் கடவுளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தூய ஆவியானவரை நாம் தூயவர் என்று சொல்லி போற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். அதை தான் இது குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்போதுமே தூயவராக இருக்கிறார். இதை நாம் எங்கே பார்க்கிறோம் அப்படின்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வரவிருக்கிறவருமான கடவுள் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்வதன் மூலமாக முக்காலங்களிலும் அவர் பயணிக்கிறவர், முக்காலங்களிலும் அவர் தூயவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு போதிக்குது. அவர் கடவுள், காலங்களை கடந்தவர், காலங்களுக்குள் அடைக்க முடியாதவர் அப்படிங்கிறதையும் இந்த இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் அப்படிங்கிற அந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவரின் திருவுளப்படியே அனைத்தும் படைக்கப்பட்டன அப்படிங்கிறத நாம் அடுத்த வசனங்களில் பார்க்கலாம். அவராலேயே அவருக்காக படைக்கப்பட்டன என்பதாலும் அவர் போற்றப்படுகிறார். இதையே யோவான் நற்செய்தி நூலில் பார்த்தோம்னா அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்று அந்த வசனம் சொல்லுது. அங்கே நாம் பார்க்கும்போது அவர் படைப்பாளியாக அவர் காணப்படுகிறார். அண்ட சராசரங்களையும் பூமியையும் அவர் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் மகிமையும் செலுத்துவோம். அவரிடத்திலிருந்து நாம் அருளாசிகளை பெற்று வாழ்வோம். ஆமென்.